கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற, யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற, பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற அந்த பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற அந்த 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 தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட யாழ் மக்கள் சொல்ல வர வேண்டாம். இவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விடமாட்டேன். நீ வச்சிருக்கிற எஸ்டிஎஃப் வந்து தமிழனா? வெக்கம் ஐயா, வெக்கம். நீங்கள்லாம் ஒரு கபிலன் என்பவர் வேறு யாரும் அல்ல, முன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் யாழ் பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். எவ்வளவு சம்பளம்? 2,30,000. யாழ் மேயருக்கான சம்பளம் எவ்வளவு? குறைஞ்ச 50,000 கூட கிடைக்காது. 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, எங்களுடைய ஜனாதிபதி. முன்னர் ஜனாதிபதியின் பெயரை கூட உச்சரிக்க கூட பயந்தவர்கள். ஜனாதிபதியின் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் டிவியில பார்த்தீங்க சொன்ன பீப் பீப்ங்கிற ஜட்டின ஜட்டின் கதை வந்துச்சுன்னா ஜட்டின்னு ஜட்டி என்ன ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்கள் தலையில போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது. மாநகர சபையை எதிர்வரும் 7ஆம் தேதி அதனுடைய முதல்வராக, மேயராக, நகராதிபதியாக இருக்க போவது, சத்திய பிரமாணம் செய்ய போவது வேறு யாருமல்ல, கபிலன். இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள், போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர்? கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம். தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா? அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு? நாளைக்கு உருவாக்க போகின்ற அரசியல் அமைப்பு என்பது தமிழ், சிங்கள, முஸ்லிம், பேக, மேலை அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட, அனைவருடைய அபிலாசைகள் உள்ளடக்கிய, அனைவருக்குமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற, தாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் இருக்கும். அந்த அரசியலமைப்பில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் 100% பாதுகாக்கப்படும். அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுகின்றார். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற, யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற, பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற, கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் பயில்களை தூக்கி கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய, அவர்கள் வக்கலத்து வாங்கிய, தாண்ட பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற அந்த 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 தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட, யாழ் மக்கள் சொல்ல வர வேண்டாம். இவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விடமாட்டேன். காலடி வைக்கிறது இல்லையா, முதல்ல உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார். நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போறோம். இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு யாரிட பணம் என்ன? தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும். நீ வச்சிருக்கிற எஸ்டிஎஃப் வந்து தமிழனா? வெக்கம் ஐயா, வெக்கம். நீங்கள்லாம் ஒரு அந்த நபர் சொல்லுகின்றார், இன்றைக்கு எங்களுடைய கபிலன், மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், கபிலன் அவர்கள் வெற்றி பெறட்டும்,
வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதவி பிரமாணம் செய்யப்பட மாட்டேன், வழக்கு போடும். உனக்கு வழக்கு போடுறத தவிர வேறு ஒன்றும் இல்லை தாண்ட எங்களுக்கு தெரியும். ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம், இது வேறு எதுமல்ல, அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து சாக்கடையில் இருக்கின்ற அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் கபில் என்பவர் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர். கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் இல்ல, அவருக்கு முன்னால் பெரிய எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது, எங்களுடைய கட்சி இருக்கின்றது. அதனால் கபிலனோட விளையாடு என்பது எங்களோடு விளையாடுவது. கபிலன் என்பவர் வேறு யாரும் அல்ல, முன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், யாழ் பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். எவ்வளவு சம்பளம்? 2,30,000. யாழ் மேயருக்கான சம்பளம் எவ்வளவு? குறைஞ்ச ஒரு 50,000 கூட கிடைக்காது. 2,30,000 சம்பளத்தை விட்டு விட்டு இங்கு மக்களுக்கான சேவையினை இந்த யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புவதற்கு, யாழ் நகரை கட்டியெழுப்புவதற்கு இதனால் வரைக்கும் வந்த எந்த ஒரு மேயர்களும் இந்த யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகின்றார். யாழ்ப்பாணத்தினுடைய தனித்துவம், யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகளை கட்டி எழுப்புவதற்கான அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான, குறைந்தபட்சம் மழை காலத்தில் நீர்கள் வடிந்தோடுவதற்கான வாய்க்கால்களை கூட அமைக்காதவர்கள் தான் இன்றைக்கு பேச்சுக்கொண்டார்கள். நாங்கள் அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம். நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகின்றோம். அதனால் கபிலன் மீது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு சில கேடுகட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்களை நக்கி பிழைக்கின்ற ஒரு சில ஆட்களும் இருக்கின்றார்கள், ஒரு சில எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், ஒரு சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது கபிலன் மீது மாத்திரமல்ல, அவருடைய குழந்தைகள் மீது, அவர்களுடைய மனைவியார் மீது, அவருடைய தாயார் மீது, அது மாத்திரம் தான் வைக்கின்ற பிரதேசத்திலும் கூட சென்று பல கேடுகட்ட கேவலமான நரிசனமான ஊழையிடுகின்ற வேலைகளை இந்த அரசியல்வாதிகள் செய்கின்றார். நாங்கள் ஆளும் கட்சி மறந்துவிடக்கூடாது. 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி. முன்னர் ஜனாதிபதியின் பெயரை கூட உச்சரிக்க கூட பயந்தவர்கள். ஜனாதிபதியின் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்ன பீப் பீப்ங்கிற சத்தம் மாத்திரம் தான் வரும், பெயர் வராது வெளியில். அந்த அளவுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு அன்னை வரையும் சுதந்திரமாக பேசுவதற்கான அனுமதித்திருக்கும். அந்த பேச்சு சுதந்திரத்தை அவமதிக்க வேண்டாம் என அன்பான ஊடகவியலாளர் நாங்கள் கேட்கிறோம். அன்பான சமூக வலைத்தளங்கள் இருக்கின்ற நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அன்பான யூடியூபர்ஸிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஏதாவது வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்த போதிலும் கூட இவ்வாறான மிக அசிங்கமான, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு உறுத்தில்லாத, யாழ்ப்பாணம் என்பது வேறு எதுவுமல்ல, உண்மையிலே தமிழர்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், தமிழ் மொழி. தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு நடைபெறுகின்ற பொழுது எங்கு நடந்தாலும் கூட அதில் யாழ்ப்பாண தமிழுக்கு ஒரு தனித்துவம். அப்ப அந்த தனித்துவமான மொழியில் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் கேடுகட்ட வார்த்தைகள் கூறுவதன் மூலமாக அந்த தமிழையும் அவமதிக்கின்றார்கள், அந்த தமிழர்களையும் அவமதிக்கின்றார்கள், ஒரு சில வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு. எனவே அன்பர்களே, மக்களிடம் இறுதியாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற அனைத்தும் பொய்யானதென நாளுக்கு நாளுக்கால் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தெரிகின்றது. 34 வருடங்களாக திறக்கப்பட முடியாது என இருந்த வீதிகள் திறக்கப்படுகின்றன.
அதில் போக்குவரத்து பஸ் ஓடுகின்றது, காணிகள் விடுவிக்கப்படுகின்றது, மிச்சம் இருக்கின்ற காணிகளும் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் புலிகள் அமைப்பினுடைய வங்கியில் அடகு வைத்திருந்த தங்க நகைகள் அனைத்தையும் இன்றைக்கு வெளிக்கொணர்ந்து அதனோடு உண்மையான உரிமையாளர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கும், அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு மேலும் அரசாங்கத்தாலும் பல மில்லியன் தொகைகளையும் போட்டு அந்த பிரதேசத்திற்கு வடக்கு வன்னி அந்த பிரதேசத்தை கட்டி எழுப்புகின்ற பொது நிதியமாக மாற்றி அமைப்பதற்கும் கூட நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாகியிருக்கிறது. இதெல்லாம் இதனால் வரைக்கும் யாரும் நினைத்து பார்க்க கூட முடியாத வேலைகள். அப்ப அந்த நினைத்தும் பார்க்க முடியாத வேலைகளை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியான அரசாங்கம் இன்றைக்கு செய்து வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பதே வேறு எதுவுமில்லை. இது வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் தனித்தனியாக பார்க்கின்ற அரசியல் அல்ல. கடந்த ஜனாதிபதி மேதின கூட்டத்திலும் கூட அனுர மீண்டும் வலியுறுத்தி கூறினார், இது நாள் வரைக்கும் இருந்தது பிரிவினைக்கான அரசியல், தமிழன் சிங்களவன் முஸ்லிம் என்ற பேதங்களை ஏற்படுத்துகின்ற அரசியல், அந்த மதம் இந்த மதம் மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற அரசியல், மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல். அந்த பிரிக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு. அதன் மூலமாக தான் தேசிய மக்கள் சக்தியை கூட முழு நாடும் இன்றைக்கு அணிதிரண்டிருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக அனுர் அடிக்கடி சொல்லுகின்ற, இனி மேலும் இந்த நாட்டில் இனவாத மதவாதத்தை எவராது தூண்டுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கு எங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு பின்னிக்க மாட்டோம். இனி மேலும் இந்த நாட்டில் ஒரு இரத்த கலரியோ ஆக இனவாதமும் மதவாதமும் ஏற்படக்கூடாது என்பதே தேசிய மக்கள் சக்தியினுடைய விருப்பம். அப்ப அந்த விருப்பத்தின் கீழ் இன்றைக்கு முழு நாட்டையும் புதிய திசையை நோக்கி கட்டியெழுப்புகின்ற போது, அப்ப அதற்கான செயற்பாடுகள் அனைத்தையும் முன்னெடுக்கின்ற போது, யாழ்ப்பாணத்துக்கு 5000 மில்லியன் ரூபாய் வீதிகளுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற போது, இங்கிருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் என்ன கட்டி எழுப்புகின்ற போது, குறிக்கட்டுவான் ஜட்டி என ஜட்டின் கதை வந்துச்சுன்னா ஜட்டி என்ன ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்கள் தலையில போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது சத்தம் போட்டுக்கொண்டு இருக்காங்க. பேசிக்கொண்டு இருங்கடா அப்பா எல்லாரும், சரியா? அப்ப அதை கட்டி எழுப்புறதுக்கு ஆன வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், குறிக்கட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கு செல்லுகின்ற பாதை அல்லது அதற்கான படகு சேவை அதிகரிக்கிறதுக்கு இருக்கின்றோம், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அதிகரிக்க இருக்கின்றோம், நெடுந்தீவை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம். நாடு சேவை ரீதியாக இவகான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்துக் கொண்டு தடுமாறுகின்ற இந்த ஜட்டிக்காரர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஜட்டியோடு இருந்தாலும் சரியப்பா அல்லது வேற எதோடும் இருந்தாலும் சரிதான், எங்களுக்கும் நோ ஒப்ஜெக்ஷன், நாங்கள் இதெல்லாம் கண்டு மயங்கி விடுவோம் நினைக்காதீங்க. அதே நேரத்தில் தமிழ் மக்களும் இதை கண்டு ஏமாந்து விடுவார்கள் நம்பாய். தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும், எங்கட மொழி வேற, யாழ்ப்பாணத்தில் பேசுகின்ற மொழி வேற, வன்னியில் பேசுகின்ற மொழி வேற, திருகோணமலையில் பேசுகின்ற மொழி வேற, மட்டக்களப்பில் பேசுகின்ற மொழி வேற, மலையகத்தில் பேசுகின்ற மொழி வேற, கொழும்பில் இருக்கின்ற தமிழர்கள் பேசுகின்ற மொழி வேறு. வித்தியாசங்கள் இருக்கும். நாங்கள் ஏசுன்னு சொன்னால் அவங்க யாசுன்னு சொல்றதும் இருக்கும், சரியோ? நாங்கள் மண் வெட்டின்னு சொன்னால் இன்னொருத்தர் மம்பட்டின்னு சொல்றதும் இருக்கும். நான் சொல்றேன்றப்ப இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது தண்ணி காட்ட இல்லை, அவர்கள் உங்களுக்கு கடந்த பொது தேர்தல் தண்ணி காட்டியிருக்கிறாங்க, மறந்துடாய். அப்ப அதனால இப்ப உங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் மக்கள் மீண்டும் தண்ணி காட்ட போகின்றார், மறந்து விடாது. என்னத்தை சொன்னாலும் என்னத்தை நீங்கள் தலைகளாக நின்றாலும் எல்லா கட்சிகளும் ஒன்றாக நின்றாலும் கூட, ஏன்னா நீங்கள் உங்களிடம் ஒற்றுமை இல்லைங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேடி பாருங்க,
சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒன்று சேருவாங்களா? ஒரு பக்கத்தில் உட்காருவாங்களா? மாட்டாங்க. ஏன்? அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கட்சி பரவாயில்லை. சுரேஷ் சந்திரன் அவர்களும் சுமந்திரன் ஒன்றா இருப்பார்களா? அல்லது கஜேந்திரனோடு ஒன்றா இருப்பார்களா? இல்லை, என்கிட்ட அவர்கள் ரெண்டு கட்சி மூன்று கட்சியில் இருக்கும், தனித்தனியான கட்சி. தனித்தனியான கட்சிகள் பரவாயில்ல, ஒன்று சேர வேண்டாம். இந்த சுமந்திரன் பெரிய வாய் பேசுகிறார் தான். இன்னைக்கு பெரிய வீரன் மாதிரி எதிர்வரும் காலங்கள் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்க போகின்றார்கள் அப்படியெல்லாம் சொல்றார் தானே. இவர் தான் சொல்றாங்க தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேட்கிற. அடைய சுமந்திரன் ஐயா அவர்களே, அன்பார்ந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே, ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே, நீங்களும் ஸ்ரீதரனும் ஒரே கட்சி, தமிழரசு கட்சி, பக்கத்தில் உட்கார மாட்டீங்க, ஒரு மேடையில் ஒன்றா இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க என்ன ஐயா, உங்களுக்கு என்ன, அதான் கேட்கிறோம், என்ன அருகதை இருக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை பத்தி பேசுறது? நீங்க ஒன்று சேருங்கள் முதல்ல. அது கட்சி தலைவர்களிடம் ஒற்றுமை கொண்டு வர முடியாத நீங்க கடந்த காலத்தில் இந்த நாட்டில் யுஎன்பிக்கு பின்னர் ரணிலுக்கு வக்காலத்து வாங்கிய நீங்க, ராஜபக்சாக்களுக்கு வால் பிடித்த நீங்க, இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை பார்த்து என்ன நரி மாதிரி ஊழையிடுகின்ற நபர்களாக மாறியிருக்கிறார். அப்ப இந்த நரியின் ஊழைகளுக்கு கண்டு சிங்கங்கள் என்ன கலவரம் அடைய போவது இல்லை. எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்து சொல்றாங்க தானே, 3 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பணும், ஒன்றுமே செய்ய தெரியுமோ. இன்றைக்கு இந்த குறிக்கட்டுவான் வேலை ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய ரஜீவன், எங்களுடைய இளங்குமரன், எங்களுடைய பவா பாதைகள் திறப்பதற்கு, காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, அல்லது புதிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு, எங்களுடைய விவசாயத்துறை முன்னெடுப்பதற்கு, எங்களுடைய வீதிகளை புனரமைப்பதற்கு, அது மாத்திரமல்ல பஸ் வண்டிகள் இதுவரைக்கும் 20 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பஸ் வண்டி போகாத இடங்கள் ஓடுது, இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கும். இது எல்லாவற்றையும் செய்வது வேறு யாருமல்ல, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இங்க இருக்கின்ற ஒரு சில இன்னொரு லோயர் இருக்கிறாரு, என்ன அவர் லோயர் சொல்லிக்கணும். நான் சொல்ல அந்த லோயருக்கு கேட்டுக்கிற ஒன்று தான் தமிழ் மக்களுடைய எடுக்கணும், பெரிய தமிழ் மக்களுடைய பூராளி புலிகள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கு யாருன்ட்டு. அந்த நபரிடம் நான் கேட்பதுதான் வேறு எதுவும் இல்லை. ஐயா, தயவு செய்து உங்களுடைய மாமியார வீட்டில் இருக்க விடுங்கோ. இரவு நீங்க தண்ணி அடிச்சுட்டு வந்த பிறகு மாமியார் தானே முதல்ல விரட்டுறீங்க, அந்த வேலையை நிப்பாட்டப்பா. பாவம் அந்த மனுஷி. மாமியாருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்கள், அந்த குடும்பத்தில் பிரச்சனை தீர்த்து கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு பெரிய வீரம் பேசுகின்றவர்கள். வீரம் பேசுங்க, வீரம் இருக்கும். சண்டித்தனம் செய்யுங்க, சண்டித்தனம் இருக்கும். இன்றைக்கு நீங்க எல்லாம் சொல்ல சண்டியர்கள் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியம். நொண்டியர்கள் நீங்கள். நாங்கள் இன்றைக்கு நாட்டை கட்டி எழுப்புகின்ற வேலை முன்னெடுக்கின்றோம், யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்ற வேலை முன்னெடுக்கின்றோம், யாழ்ப்பாணத்தினுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்கான முன்னெடுக்கின்றோம், யாழ்ப்பாணத்தினுடைய கலை, இலக்கிய, மொழி இவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுப்பது வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். அதனால் வேண்டி இந்த நரிகள் ஊழையிடுவதை கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை. அதனால வேண்டி நாங்கள் என்ன இந்த எங்களுக்கு தேவை வேறு யாருமல்ல, மக்கள் 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 தான் எங்களுடைய சிங்கங்கள், மக்கள் தான் எங்களுடைய தங்கங்கள். மற்ற தங்கம் இல்லை. அப்ப அந்த மற்ற தங்கத்தை வச்சுக்கொண்டு அப்புறம் வேற சொல்லாதீங்க. அப்ப மக்கள், அப்ப அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு நம்பகமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும். அதனால் வேண்டி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எதிர்வரும் 6ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் அனைத்து பிரதேச சபைகளையும் மக்கள் எங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமான யாழ் மாநகர சபையை எதிர்வரும் 7ஆம் தேதி அதனுடைய முதல்வராக, மேயராக, நகராதிபதியாக இருக்க போவது
சத்திய பிரமாணம் செய்ய போவது வேறு யாருமல்ல, கபிலன். அதனால் வேண்டு அதன் பிறகு முடியுமா அந்த விளையாண்டு பார்ப்போம் என்று எல்லாத்துக்கும் சொல்லிக்கொண்டு மக்களிடம் நாங்கள் கூட்டிக்கொள்வது வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரியான போலியான கடந்த 76 வருடங்களாக எங்களை சாக்கடையாக்கிய, 76 வருடங்களாக எங்களை ஏமாற்றிய, 76 வருடங்களாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காத, ஏறெடுத்தும் பார்க்காத இவர்களுக்கு பின்னால் ஓடுவதற்கு முன்னால் விட்டுவிட்டு எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் 6ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை எங்களுக்கு பெற்று தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இல்லை அது ஏன்னு கேட்டால் அதான் சொல்லணும். நான் சொன்னேன், இப்போ தான் பாட்டு கேட்குறேன் நான். இல்லை தோழர் பெண் கேட்டா இப்போ ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இப்போ இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாது. சரி, அதெல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே. ஒரு உண்மை இருக்கு, கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள், போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர். கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம், புளொட்டாகவும் இருக்கலாம், இபிடிபியாகவும் இருக்கலாம், இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம். எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு. என்ன கனவு? தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று. இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா? அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு? நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம். ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால், உண்மையான பற்றுனா இல்லை போலி பட்டு தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க, அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அன்றைக்கு அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி. கொள்ளையடிக்கப்பட்டதாக வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த காலங்களில் இருந்தது. கடந்த கால அரசுகள் வந்து அந்த நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இப்ப 15 வருடங்களுக்கு பிறகு புதிதாக வந்து நகைகளை வந்து கையெழுத்திருக்கோம்னா அடையாளப்படுத்த சொல்லி வந்து அப்ப அந்த கடந்த ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சொல்ற குற்றச்சாட்டு அது நான் சொல்றேன். இப்ப முதலாவது நாங்க பார்ப்போம், இந்த நகைகள் வந்தது நல்லமா இல்லையா, மீள கொடுக்கல கொள்ளையடிக்க. இப்ப நம்ம நமக்கு தெரியாத தோழப் இன்றைக்கு அங்கன எத்தனை கிலோ தங்கம் இருக்குது, அவைகள் தங்கமா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கோம், போலீஸாரிடம் இருக்கும். அப்போ எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன லிஸ்ட் இருக்குது, அதுக்கான பெயர்கள் இருக்குது, அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பல விஷயங்கள் இருக்குது. இனி எதிர்வரும் காலங்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றது, வெளிப்படுகின்றது. கட்டது கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 15 வருடங்களாக அந்த பேச்சு இல்லை. தற்போது திடீரென வெளிவந்திருக்கிறது. இது மிக விரைவில் நீங்கள் நான் நினைக்கிறேன் அந்த பக்கெட் பண்ணப்பட்டது நமக்கு சாதாரணம் தெரியும். சாதாரண மக்கள் இனங்காண்பது இலவா இருக்கும், சில சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடகு வைக்கின்ற பொழுது ஏன்னா அடகு சீட்டு அந்த பக்கெட்டுகளுக்கு தான் வச்சு பேக் பண்ணுவாங்க. அப்படி இருக்குது. இன்னும் 2 நாள் அதுகளுக்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நிச்சயமாக அதன் உண்மையான உரிமையாளர்கள் பெற்றுக் கொடுக்கிறது இல்லாத போது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை. கூட வெளியிடாத அரசாங்கம் தான் ஊழல் ஒழிப்பை மேற்கொள்ள போகின்றதான்னு சொல்லி செல்வம் ஏன்னு கேட்டால் இப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச்செயல்களுக்கு, போதைப் பொருள் கடத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார் வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லவில்லை, இது அடைக்கலநாதன் தான். அது தொப்பி சரியாக இருந்தால் அவர் போட்டுக்கொள்ளட்டும், எனக்கு தெரியாது.
நாங்கள் சொல்லுகின்றோம், ஐயா நாங்கள் வந்து 5 மாதம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சிருக்கோம். நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும் போட்ட டான்ஸ் இனிமேல் எடுப்படாது. நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும்னா தாங்கள் ஜம்பவானாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி செல்லுபடியாக. அதனால வேண்டி இந்த பாரான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி சொல்லி கொண்டிருங்கோ. மக்கள் நாளைக்கு உங்களுக்கு நல்ல பாடம் கூட்டுவார். மாற்றியாச்சு இல்லை, அது சரி, அவர் சொல்கிறது சரிதானே. அதில் அவர் சொன்னது அது ருசியாக என்னான்ட்டு நாங்கள் என்னத்தை பார்க்கணும், உப்படுத்தோன்னு பார்க்க போகிறது நம்ம இதுன்ட்டு என்ன. நான் நிச்சயமாக ஆணையிறவனுடைய வாசனையோடைய தான் அந்த பேக்கெட் வெளியில் வரப்போம். இன்னும் ஸ்டார்ட் ஆரம்பிக்கல, இன்னொரு ஜூன் மாதத்துக்கு பிறகு மாற்றப்பட்டு விட்டது. ஆணையரூப் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளில் இருப்பதாக ஒரு செய்திகள் இருக்கிறது. இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வை தருவதாக வாக்களித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்படுத்த போகின்ற புதிய அரசாங்கம் வந்து சமஷ்டி ஆட்சி முறையிலானதாக இருக்குமா, ஒற்றை ஆட்சியாக? இல்லை, அது சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்பது நாங்கள் அந்த நேரத்தில் தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற, மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியலமைப்பார். ஜேவிபி வேற என்பிபி வேற தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2023ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரை நீங்கள் ஊடக சந்திப்பு நடத்துகின்ற போது ஒரு உண்மை இருக்கு தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களிடம் நான் சொல்லுகின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். நான் இன்றைக்கு ஜேவிபின்ற எம்பி தானே. என்ன ஜேவிபி என்பது என்பிபியில் ஒரு அங்கம். இன்னைக்கு எங்களுடைய ஜேவிபி தலைமையகத்தில் தான் என்பிபியினுடைய ஊடகவியலாளர் மகாநாடு நடக்கும். அதுக்கு பின்னுக்காக நாங்கள் போர்டு போடுவோம். உடனே நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த போட மறந்துருப்போம், அல்லது நீங்களாம் என்ன நீங்களே வந்து தானே போர்டு போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க. அதனால அந்த இதுகளை பற்றி பெருசாக கணக்கெடுக்க வேண்டாம். நான் முதல்ல சொன்னேன், நாளை உருவாக போகின்ற புதிய அரசியல் என்பது இது நாள் வரைக்கும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத, யாராலும் அரசியலமைப்பில் பங்கு கொள்ளாத அரசியலமைப்பு தான் எங்களுடைய அரசியலமைப்பு. நாளைக்கு உருவாக்க போகின்ற அரசியலமைப்பு என்பது தமிழ், சிங்கள, முஸ்லீம், பேக, மேலை அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட, அனைவருடைய அபிலாசைகள் உள்ளடக்கிய, அனைவருக்குமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற, தாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் இருக்கும். அந்த அரசியலமைப்பில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் 100% பாதுகாக்கப்படும். அப்படியானால் நாளைக்கு இன்றைக்கு எங்களுடைய நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என நினைக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு, யாழ்ப்பாணத்து இளைஞர் யுவதிகளுக்கு, தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருகின்றது. அது மாத்திரமல்ல, உப்பளம் எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்றைக்கு குறிஞ்சாந்தீவு உப்பளத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்றைக்கு ஓட்டு தொழிற்சாலை எடுத்துக்கொண்டாலும் கூட, பரந்தன் கெமிக்கல் எடுத்துக்கொண்டாலும் கூட, அனைத்தையும் புனர் நிர்மாணம் செய்கின்ற, புதிதொரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற எங்களுடைய மீன்பிடி துறையில், எங்களுடைய விவசாய துறையில், நவீன விவசாயத்துறை நவீன மீன்பிடி துறையாக மாற்றுகின்ற செயற்பாட்டுக்கு அடித்தளமிட்டிருக்கின்றோம். அபகாரான அடித்தளங்கள் ஊடாகவே நாளைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்களுடைய இருப்பு தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம். அந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது எங்களுடைய ஜனாதிபதி அனுர அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வந்து மேடையிலும் சொன்னார், என்னிடம் சொன்னார். அண்மையில் நான் ஜெயசூரியை சந்தித்தேன். ஜெயசூரிய கேட்டார் என்னிடம், நான் யாழ்ப்பாணத்துக்கு போகின்றேன், என்ன செய்ய வேண்டும் ஜனாதிபதி அவர்களே என்று. சனாத், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று
வெகு கூடிய சீக்கிரம் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைக்கும். இந்த 5 வருடங்கள் முடிவதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச போட்டி ஒன்று நடத்தப்பட வேண்டும். வேறு எந்த தலைவனை அப்படி சிந்திப்பார்கள்? அனுர தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் மறுபுறத்தில் அனுர என்னிடம் கூட குறிப்பிட்டார்கள், ராம் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகின்ற போது அந்த யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகள் அடங்கி அதனுடைய கம்பீர தன்மை அடங்கிய யாழ் நகரமாக கட்டி எழுப்புவதற்கான செயற்பாடு முன்னெடுக்க வேண்டும். எங்களுடைய கோட்டை, எங்களுடைய சங்கிலியன் தோப்பு, சங்கிலியன் மண்டபம், எங்களுக்கு உரிய கோயில்கள், எங்களுக்கு உரிய குளங்கள், எங்களுக்கு உரிய கடல் பரப்பு, எங்களுக்கு உரிய தீவுகள், இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய நாளைக்கு யாரும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது தாங்களுடைய பெருமையாக பேசக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது நாங்கள் என்ன அங்கே இருக்கின்ற விசேஷமான ஒரு சில இடங்களுக்கு சென்று நாங்கள் பார்க்கின்றோம், மிக காம்பீரமாக காணக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள் எல்லாமே இருக்கின்றது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இத்தாலியில் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த காம்பீர தன்மை தங்களுடைய மரபுரிமைகளை வெளிப்படுத்துகின்ற யாழ்ப்பாணமாக கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு அனுர. இது நாள் வரைக்கும் வேறு எந்த தலைவனையா நினைத்தான்? இவ்வாறான எண்ணங்களோடு எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற போது இங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகள் மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு கீழே விழுந்து அந்த சாக்கடையில் நனைந்து சாக்கடையில் இருந்து கொண்டு இன்றைக்கு வெளியே வருகின்ற பொழுது மற்றவன் மீது சாக்கடை இருக்கின்றதாக கூறுகின்றார். அதனால் அவர்களுக்கு இன்றைக்கு இங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பிய நபர்கள், பொது தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நபர்கள் இன்றைக்கு கூடுதலாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் அனுர அல்லது தேசிய மக்கள் சக்தி அல்லது இங்கே இருக்கின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைகள் பட்ட பெயர்களும் சூட்டப்பட்டிருக்கின்றது. சில வார்த்தைகளை பிடித்துக் கொண்டோ அந்த வார்த்தை அவர்களுக்கு சரிவல்ல. நாங்கள் என்ன செய்கின்றோம்? என்ன கதை ஒன்று சொல்வாங்க, என்ன தூற்றுவோர் தூற்றட்டும், இங்கே தூற்றுங்கோ, போற்றுவோர் போற்றட்டும், போற்றுவார் போற்றுவோம், மக்கள் போற்றுகின்றார்கள். நாங்கள் செல்லுகின்ற வழி நேர்வழியாகட்டும், நேர்வழியில் செல்லுகின்ற அமைப்பையானாங்க. இதனுடைய தோல்வி, வெற்றி அல்லது பின்னடைவு அனைத்தையும் சந்தித்தவர்கள். சிறை வாழ்க்கையா அல்லது யுத்தமா போராட்டங்களா அனைத்துக்கும் முகம் கொடுத்தவர்கள். அதனால் நாங்கள் யாருக்குமே சளைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் பயந்தவர்களும் அல்ல. ஏன் பயப்படவில்லை? நாங்கள் மக்களுடைய பணத்தை 1% கொள்ளடிக்கவில்லை, கொள்ளையடிக்கவும் மாட்டோம். நாளைக்கு இந்த மக்களுடைய சொத்துக்களை மிக கவனமாக, மிகவும் அவதானமாக பாதுகாத்து மீண்டும் இதே மக்களிடம் பெற்றுக் கொடுக்கின்ற நடவடிக்கையில் நாங்கள் முன்னெடுக்கிறோம். இல்லை, நாங்கள் எதிர்கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. என் கேட்டால் முதல்ல உங்களுக்கு எல்லாம் சொன்னது மாதிரி தெரிந்தான். இன்றைக்கு கடந்த காலங்களில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் இன்றைக்கு முற்றாக நிராகரிக்கப்பட்ட நபர்கள், விரட்டப்பட்ட நபர்கள், இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு தாங்களுக்கு ஒரு வாழ்விடம், தங்குமிடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த தங்குமிடத்தை தேடுவதற்காக வேண்டி இன்றைக்கு காணி பறிக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டு அதனூடாக மறைந்து கொண்டு அரசியல் ரீதியாக முன்னெடுக்கின்ற நடவடிக்கையை, இந்த நடவடிக்கையை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று தான் நாங்கள் சொல்லிக்கொண்டோம். அதனால் இதற்கு நாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை. ஏன்னா மக்களுக்கு தெரியும், இது நாளைக்கு இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். மக்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுகிற நபர்களுக்கு பாதுகாப்பு
அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவு கூட அமைச்சர் வந்து கடற்படை பிரிவுகளோட படைகளை போயிருக்கிறார்கள். தற்போதைய அமைச்சர்கள் வந்து சாதாரண பயணிகள் படைகளை போய் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் இல்லை ரைட், நீ சொல்கிறது உண்மை. இப்பயும் கூட ஒரு சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிமார்கள் இப்பயும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கின்றார்கள், ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு எடுத்துடாதீங்க, பாதுகாப்பு தாங்க. ஏன் பாதுகாப்பு எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறோன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை. நாங்களாம் செஞ்ச அநியாயத்துக்கு மக்களே எங்களை சும்மா விட மாட்டாங்க, அதுதான் உண்மை. அப்போ அதனால வேண்டி அந்த மாதிரி நபர்களுக்கு நாங்கள் சரிதான் என்னத்தான் இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாக்கள் தானே பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம், பாதுகாப்புகள் குறைச்சும் இருக்கிறோம். நாங்கள் பாதுகாப்பு எடுக்கிறதில்ல. எங்களில் 21 கேபினெட் மினிஸ்டர் இருக்கிறோம், ஒருவரும் கூட பாதுகாப்பு எடுக்கிறது இல்லைன்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். ஏன்டா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் இந்த மனசாட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டோம். இந்த மனசாட்சிக்கு ஏற்பவே நாங்கள் செயல்படுவோம். அந்த மனசாட்சி சொல்லி இது மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். அதனால மக்கள் எங்களை பாதுகாப்பார்கள், எங்களுக்கு பொடிகாட்டாக வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களோட பிரச்சனை வேறு, அவரோட பிரச்சனை இருக்குது. பார்ப்போம் இதுக்கு கால ஓட்டத்தில். இல்லை, மக்களுக்கு அநீதி இழைத்தவர்களில் நாங்கள் ஒரு உண்மை இருக்குது. நாங்கள் இன்றைக்கு ஆளும் கட்சி, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கை மதிக்க வேண்டிய கட்சி, சட்டம் ஒழுங்கை சரிவர நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்சி. அப்போ எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கடப்பாடு தான் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு போலீஸுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது, லஞ்ச ஊழல் மோசடிக்கான குறைபாடுகள் இருந்து அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது, அவர்களால் கைது செய்யப்பட வேண்டியதுக்கு ஏதாவது சட்ட திருத்தங்கள் செய்யணும் அதை நாங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டியது, அதை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கான குறைபாடுகள் இருக்குமாக அந்த அவைகளை நாங்கள் செட்டி கொடுக்கணும். அப்போ இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சம்பளம் போதாத ஒரு நிலைமை என்றது, அதற்கான சம்பள அதிகரிப்பையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதாவது எதிர்காலத்தில் கைது செய்யப்படுகின்ற, வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றவர்களுக்கு சன்மானம் வழங்குகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது இந்த சட்டமும் ஒழுங்கும் ஒரு நேர் திசையில் ஒழுங்கான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. செல்லுகின்ற பொழுது இந்த திருடர்கள் இன்றல்ல நாளையல்ல நாளை மறுநாளும் தப்ப முடியாது. அந்த தப்புவதற்கு எவருக்கும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. அதனால் இன்றைக்கு பலர் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். பலர் என அனைவருடைய, விசேஷமாக முக்கிய அரசியல்வாதிகளுடைய விலாசங்கள் அனைத்தும் மேகசின் சிறைச்சாலையாக மாறும் என்று எங்களுடைய எம்பிமார்கள், எங்களுடைய அமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. அது நடைபெறும். அதற்கான நடவடிக்கை இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது. அதனோட பின்னணி எதுவுமே இல்லை. என்னென்னா இது இன்றைக்கு இன்றைக்கு இருக்கின்ற, நான் சொன்னேன், இன்னைக்கு போக்கிடம் இல்லாதிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இந்த வர்த்தமானியை எடுத்துக்கொண்டு இதிலிருந்து சத்தம் போடுவதற்காக பயன்படுத்துகின்றார். இதுதான் உண்மை. இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கும் அரசாங்க அதிபர்கள் அனைவருக்கும் தெரியும், யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அனைவருக்கும் தெரியும், யாழ் மாவட்டத்தில் வடமாகாணத்தில் காணி பிணக்குகள், பல பிணக்குகள் இருக்கு, தீர்க்கப்பட வேண்டும். இதில் உறுதிப்படுத்தப்பட்ட காணிகள், உறுதியான காணிகள், உறுதியில்லாத காணிகள், தீர்க்கப்பட வேண்டிய காணிகள் அனைத்தும் இருக்கின்றன. ஒன்று, கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்கும் யுத்தம் காரணமாக இன்றைக்கு 30 வருடங்களுக்காக யுத்தம். இன்றைக்கு எங்களுடைய வனவிழா திணைக்களம் சொல்லுது, இன்றைக்கு ஒரு சில பிரதேசங்கள் தாங்களுக்கு காட்டுக்கு சொந்தமான காணி என்று. ஆனால் உண்மையில் காட்டுக்கு சொந்தமான காணி அல்ல, அது விவசாயிகள் வயல் செய்த காணிகள். நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் அவர்களுக்கு, முதல் வேலையாக வனவள திணைக்களம், நீங்கள் இருந்த இடத்திற்கு போகும், மிச்சத்தை விடுங்கும். அதன் பிறகு விட்டதன் பிறகு அந்த பிரதேசத்திற்கு என்ன செய்வது, அது மீண்டும் பயிர் செய்ய பயன்படுத்துவதா அல்லது வேறு எதுக்காக பயன்படுத்துவதா
என்பது தொடர்பாக தீர்மானம் பிறகு எடுப்போம். ஒன்று. அதே போல் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கும் தெரியும், பல காணிகள் இருக்கின்றது. இன்னமும் கூட அந்த காணிகள் அளவிடப்படாது அல்லது அவ்வாறான ஒரு சிக்கலுக்குள்ள காணிகள் இருக்கும். அந்த காணிகள் அனைத்தையும் அளவிடுகின்ற காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகளாக இருக்குமானால் அவைகளை மீள அவர்களிடமே கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக அவர்களுக்கான உறுதிகளையும் வழங்கி டீடையும் வழங்கி அவர்களிடமே பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவது, மிச்சம் இருக்கின்ற காணிகளை அரசுக்கு சொந்தமான காணிகளாக மாற்ற வேண்டும். அது மாற்றுவது வேறு எதற்கும் அல்ல. நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு தென்னை முக்கோணம் ஆரம்பிக்க இருக்கின்றோம், பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். வேறு யாருக்கும் கிடையாது. வடக்கில் இருக்கின்ற காணிகள் அனைத்தும் வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு சொந்தம். ஆனால் அவைகளை என்ன சொல்வது, அவைகளை சீர்படுத்த வேண்டியிருக்கின்றது. சீர்குலைந்து போயிருக்கின்றது. இன்றைக்கு யாருடைய காணி, எதற்கான காணி, அந்த காணிகளுடைய தொகை என்ன, எல்லை எங்க என்பது கூட தெரியாத நிலைமையில் இருக்கின்றது. அவைகளை சீர் செய்கின்ற நடவடிக்கையாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கை இந்த கேசட் கடந்த 3ஆம் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இன்னைக்கு 1 மாதங்களுக்கு மேலாகின்றது. அந்த 1 மாதங்களுக்கு மேலாகின்ற போது இது தொன்மை வாய்ப்பு இருக்கலாம். இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை. இது அரசியல் தேர்தல். அரசியலுக்காக இன்றைக்கு இந்த அவலகரமான வேலையை அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள். அதனால் மக்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம், இங்கு இருக்கின்ற காணிகள் ஒரு அங்குலத்தை கூட வேறு எவருக்கும் வழங்க போவது இல்லை. அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், மக்களுடைய காணிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய காணிகள் இன்றைக்கு வேறு வேறு ஆக்களுடைய பெயர்கள் இருக்கின்ற காணிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றது. அந்த சூறையாடப்பட்டிருக்கின்ற காணிகள் அனைத்தையும் மீள மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவை நிமித்தமாகவும் தான் இந்த கேசட் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கும். இந்த ஏரியாக்கள் நீண்ட கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள், அதோடு சேர்த்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பிரதேசங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கொடுக்கப்பட்ட இந்த யுத்தம் காரணமாக மக்கள் இடப்பெயர்வை சந்தித்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து ஆவணங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை உறுதிப்படுத்துவதில் மக்களுக்கு பல சிக்கல் இருக்கிறது. இந்த 3 மாத காலப்பகுதிகளில் நீங்க சொல்ற விளங்குது. நாங்க சொல்றோம் 3 மாதமா இதை நிரூபிக்க முடியலையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உண்டு, இதற்கான ஆவணங்கள் அல்லது இதற்குரிய எல்லாமே உண்டு. டிஎஸ் ஆபீஸ்ல அல்லது நில அளவை திணைக்களத்தில் அல்லது ஜிஏ கிட்ட இருக்க வேண்டும் கட்டாயம். அப்போ அதன் மூலமாக எங்களுக்கு இனம் கண்டு கொள்ள முடியும் இதனுடைய காணியுடைய உரிமையாளர்கள் யார் என்பது. அதே நேரத்தில் எங்களுக்கு சம்பிரதாயபூர்வமாக இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், அந்தந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களிடம் தகவல் மூடாகவும் இதை கண்டுகொள்ள முடியும். அந்த கண்டுகொள்ளுகின்ற நடவடிக்கைக்கு இந்த 3 மாதம் போதாதென்றால் இன்னும் 3 மாதம் வழங்குவதற்கு முடியும். எந்த சிக்கலும் கிடையாது. மக்களோட நாங்கள் உண்மையிலே நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த ஊடகவியலாளர் அன்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், நாங்கள் மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். மீண்டும் மீண்டும் உறுதியாக கூறுகின்றோம் எங்களுடைய. அதனால தான் நாங்கள் விசேடமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த தங்க நகைகளை மீண்டும் கையளிப்பதற்கான காரணம் என்ன? தங்கம் என்பது, ஆபரணங்கள் என்பது அது எங்களுடைய வாழ்வியல், தமிழ் மக்களுடைய வாழ்வியல். அதாவது குடிசையில் இருக்கின்றவர்களுக்கும் கூட என்ன ஒரு காப்பவும் நறுப்பவும் தங்கம் இருக்கட்டாய். அந்த 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 அடிப்படையில் தான் இவைகளை நாங்கள் மீள பெற்றுக் கொடுக்கணும் ஒன்று. அதே போல் அன்பர்களே, இந்த காணி இதற்கான பிணக்குகள் இருக்குமா இருந்தால் பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்கான கால அவகாசம் போதாதென்றால் 3 மாதம்ல தேவையான 6 மாதம் அதற்கான உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேவையாக இருந்தால் அதை நீடிக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம்.